தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னடா வாழ்க்கை இது! அவனை பாரு, அவன் எவ்வளோ சந்தோஷமா இருக்கான் குழந்தைங்குட்டிங்களோட. இவனை பாரு, எவ்வளோ ஜாலியாக இருக்கான். நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கு? 3 வேளை சாப்பாடு கிடைச்சாலும் ஒரு நிம்மதியே இருக்க மாட்டேங்குதே. என்னதான் பண்ணுறது? என்ன செஞ்சா இதெல்லாம் சரியாகும்? இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்களா நீங்கள்? அப்போ இந்த கதை உங்களுக்கு தான். நான் உங்கள் கணேஷ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் வாலிபன் ஒருவன் 3 வேளையும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்று ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். ஆனால் அவனுக்கு இந்த வாழ்க்கையின் மேல் அவ்வளவாக விருப்பமும் இல்லாமல் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து அவர்களைப் போல் நம்மால் இருக்க முடியவில்லையே என்று தினம் தினம் நொந்து கொண்டான். நாளுக்கு நாள் அவனுக்குள் இருந்த இந்த ஆசையால் அவனின் நிம்மதி பறிபோனது. ஒரு கட்டத்துக்கு மேல் இறைவனிடமே இதை பற்றி கேட்க முடிவு செய்தான். இறைவனை காண காடு மலை என்று பயணப்பட்டான். ஒரு அழகான நதிக்கரையில் அமர்ந்து இறைவனை நோக்கி தவம் இருக்கத் தொடங்கினான். பல மாதங்கள் தொடர்ந்து கடுமையாக தவம் இருந்தான். தன் பெயரை உச்சரித்து தவம் இருக்கும் அந்த வாலிபனின் நோக்கத்தை புரிந்து கொண்ட இறைவன் அவன் முன் தோன்றினார். சொல் மகனே, எதற்காக என்னை நோக்கி தவம் இருக்கிறாய்? என்னிடமிருந்து எதை பெற விரும்புகிறாய் என்று கேட்டார் இறைவன். இறைவனை கண்ட மகிழ்ச்சியில் அவரை வணங்கிவிட்டு, அப்பனே, இப்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய சராசரி வாழ்க்கை பிடிக்கவில்லை. எத்தனை பேர் மிகவும் மகிழ்ச்சியுடன் செல்வ செழிப்புடனும் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அதை போன்ற வாழ்க்கைதான் எனக்கும் வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டான். இதுதான் உன் பிரச்சனையா? சரி, நான் உனக்கு ஒரு வரத்தை தருகிறேன். நீ யாரை போல் வாழ விரும்புகிறாயோ அவர்களின் உடலில் ஒரு நாள் முழுவதும் நீ தங்கிக் கொள்ளலாம். இதேபோல் 3 நாட்கள் 3 நபர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். 3 நாட்கள் முடிந்து 4வது நாள் என்னிடம் வா. 3 நாட்களில் யாருடைய வாழ்க்கை சிறந்தது என்று நீ நினைக்கிறாயோ அந்த வாழ்க்கையை உனக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு இறைவன் மறைந்து விட்டார். வரத்தை பெற்றுக்கொண்டு வேகமாக தன் கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். நாளை முதல் தன்னுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது, நினைத்த வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்று நிம்மதியாக உறங்கினான். பொழுது விடிந்ததும் தன் வாழ்க்கையை தேடி புறப்பட்டான். எதிரே கோவிலில் பிச்சைக்காரன் இருப்பதை பார்த்தவன், இவனுக்கோ எந்த கவலையும் இல்லை. கோவிலில் மணி அடித்தால் 3 வேளையும் பிரசாதம் உணவாக கிடைக்கிறது. இவனிடம் யாரும் அதிகாரம் செய்வதும் இல்லை. 3 வேளையும் உணவு உண்டுவிட்டு நிம்மதியாக கோவிலில் உறங்குகிறான். இவனிடம்தான் எதிர்பார்க்கும் வாழ்க்கை இருக்கும் என்று அவனின் உடலில் அந்த வாலிபன் புகுந்து விட்டான். இப்போது அவன் பிச்சைக்காரனாக வாழ ஆரம்பித்து விட்டான். சிறிது நேரத்தில் கோவிலில் பிரசாதம் கொடுக்க மணி அடித்தார்கள். பிச்சைக்காரன் வேகமாக தன் தட்டை எடுத்துக்கொண்டு ஓடினான். அங்கிருந்தவர்கள் அவனை ஓரமாக நிற்க சொல்லி, பக்தர்களுக்கு கொடுத்த பிறகே உனக்கு பிரசாதம் கிடைக்கும் என்று விரட்டினார்கள். பிச்சைக்காரன் ஏக்கமாக அந்த உணவை பார்த்து கொண்டிருந்தான். எல்லோருக்கும் கொடுத்தது போக மீதி இருந்த கொஞ்ச உணவு மட்டுமே இவனுக்கு கிடைத்தது. அது இவனின் கால் வயிற்று பசியை கூட போக்கவில்லை. சரி, பரவாயில்லை, மதியம் கிடைக்கும் அன்னதானத்தில் வயிறார சாப்பிட்டு கொள்ளலாம் என்று உறங்கச் சென்று விட்டான். மதிய வேளையும் அன்னதானம் கொஞ்சமாகவே கிடைக்க தண்ணீரை வயிறு நிறைய குடித்துவிட்டு, இரவாவது வயிறார உணவு கொடு ஆண்டவா என்று வேண்டிவிட்டு பசி மயக்கத்தில் நன்றாக உறங்கிவிட்டான். இரவு வெகுநேரம் உறங்கியவன் எழுந்து பார்த்தபோது அன்னதானம் முடிந்து கோவில் கதவுகள் மூடப்பட்டு அனைவரும் சென்று விட்டதை பிச்சைக்காரன் தெரிந்து கொண்டான். இன்று இரவும் பட்டினிதானா என்று ஈரத்துணியை வயிற்றில் கட்டிக்கொண்டு உறக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தான். உடனே அவன் உடலை விட்டு வெளியே வந்த வாலிபன், அட பாவமே, எனக்காவது பரவாயில்லை, 3 வேளையும் உணவு கிடைத்தது. ஆனால் இவனுக்கோ 3 வேளை உணவே பெரும் போராட்டமாக உள்ளதே. இவன் 3 வேளையும் நன்றாக உணவை உண்டுவிட்டு உறங்குகிறான் என்றல்லவா நினைத்தேன். ஆனால் இவன் பசி மயக்கத்தில் தான் உறங்குகிறானா? இவன் வாழ்க்கை வேண்டவே வேண்டாம் என்று புறப்பட்டு விட்டான். மறுநாள் விடிந்ததும் தனக்கு பிடித்த வாழ்க்கையை தேட தயாரானான். எதிரே ஒரு இராணுவ வீரன் வருவதை பார்த்ததும், எவ்வளவு கம்பீரமான தோற்றம், இவருக்கு ஊரில் எவ்வளவு மதிப்பு, இவரை போன்ற வாழ்க்கைதான் தனக்கு வேண்டும் என்று இராணுவ வீரரின் உடலில் புகுந்து விட்டான். வீட்டிற்கு சென்ற இராணுவ வீரன் தான் நாளை அவசரமாக புறப்பட வேண்டும் என்று மனைவியிடம் சொல்ல, ஏன் இன்னும் உங்கள் விடுமுறை நாட்கள் முடியவில்லையே என்று அவனின் மனைவி கேட்டாள். ஆமாம், இன்னும் விடுமுறை நாட்கள் இருக்கிறது. ஆனால் நாட்டின் எல்லையில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் உடனே புறப்பட வேண்டும் என்று அதிகாரிகளின் உத்தரவு என பதிலளித்தான். சரி, நாளை புறப்பட தேவையான பொருட்களை பக்கத்து நகரத்துக்கு சென்று வாங்கி வருகிறேன் என்று மனைவிடம் கூறிவிட்டு காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கும் போது திடீரென சுற்றி வளைத்த தீவிரவாதிகள் இவரை நோக்கி தாக்குதல் நடத்தினார்கள். அருகில் இருந்த புதரில் மறைந்து அவர்களிடமிருந்து தப்பித்தான். இந்த முறை எப்படியோ தப்பிவிட்டான், அடுத்த முறை தப்பிவிடக் கூடாது என்று பேசிக்கொண்டே தீவிரவாதிகள் அங்கிருந்து சென்றனர்.
மனைவியிடம் காட்டில் நடந்ததை பற்றி இராணுவ வீரன் கூற மனைவியோ கண்ணீர் விட்டு அழுதாள். இராணுவ வீரரின் உடலை விட்டு வெளியே வந்த வாலிபன், ஐயோ, இது என்ன வாழ்க்கை? ஒரு நிமிடம் கூட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை. இவரைப் போல தியாக வாழ்க்கையெல்லாம் என்னால் வாழ முடியாது என்று அங்கிருந்து புறப்பட்டான். கடைசியாக 3வது நாள் தனக்கு பிடித்த வாழ்க்கையை தேட தயாரானான். அப்போது ஒரு குடும்பத்தின் தலைவனை பார்க்கிறான். அழகான குழந்தைகள், அன்பான மனைவி. நிச்சயம் இவன் நிறைவான வாழ்க்கையைத்தான் வாழ்வான் என்று அவனின் உடலில் புகுந்தான். குடும்பத் தலைவன் குழந்தைகளுடன் சிரித்த முகத்துடன் விளையாடி கொண்டிருந்தாலும் அவனின் எண்ணங்கள் எல்லாம் அடுத்த மாதம் குடும்ப செலவுகள், பிள்ளைகளின் படிப்பு செலவுகள், தாய் தந்தையின் மருத்துவ செலவுகள் என்றும் தன் வருமானத்திற்குள் செலவை எப்படி கட்டுப்படுத்துவது, அதிக நேரம் வேலை கிடைத்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பணம் கிடைக்குமே என்று எப்போதும் தன் குடும்பத்தை பற்றி சிந்தித்து கொண்டு தான் நிம்மதியில்லாமல் இருப்பதை பார்த்த வாலிபன் உடனே அவனின் உடலை விட்டு வெளியே வந்து விட்டான். நாளை 4வது நாள், இறைவனை சந்திக்க வேண்டிய நாள். இவர்களின் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டே அவனால் அந்த இரவு உறங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். மறுநாள் இறைவனின் முன்னால் தலைகுனிந்து அமைதியாக நின்றான். வா மகனே, உன் வருகையை எதிர்பார்த்துதான் காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு பிடித்த சிறந்த வாழ்க்கையை கண்டுபிடித்து விட்டாயா என்று இறைவன் கேட்க எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். ஏன் இன்னும் கண்டுபிடிக்கவில்லையா? வேண்டுமென்றால் இன்னும் 3 நாட்கள் அவகாசம் தரவா என்று கேட்டதும், வேண்டாம் இறைவா, எனக்கு எந்த அவகாசமும் தேவையில்லை. எனக்கு என் வாழ்க்கையே போதும், மற்றவர்களின் வாழ்க்கை வேண்டாம் என்று பதற்றத்துடன் வாலிபன் கூற இறைவன் கொஞ்சம் பலமாகவே சிரித்தார். ஏன் இந்த திடீர் மாற்றம் என்று இறைவன் கேட்க, இறைவா, இங்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஆசைகள், ஏக்கங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், அடுத்த நாள் என்ன நடக்குமோ என்ற பயம் அனைத்தும் இருக்கத்தான் செய்கிறது. அதை அவரவர் இடத்தில் இருந்து பார்த்தால்தான் தெரியும். இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் என்றால், அவரவர்களின் தகுதிக்கு ஏற்ப சந்தோஷங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் போன்றவற்றை அனுபவிக்கிறார்கள். அவ்வளவுதானே தவிர இங்கு குறைகளில்லாத மனிதர்களே இல்லை என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டேன் என்று கண்ணீர் மல்க கூறினான். இதை அமைதியாக கேட்ட இறைவன் சொன்னார், ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் மகனே. உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாகும் கேள்விகளுக்கு உன்னுடைய வாழ்க்கையில்தான் நீ பதிலை தேட வேண்டும். மற்றவர்களின் வாழ்க்கையில் தேட நினைப்பது உன் முட்டாள்தனம். உனக்கே பிடிக்காத வாழ்க்கையை நிச்சயம் உனக்காக நான் படைக்க மாட்டேன். உன் படைப்புக்கும் ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நீ முழுமையாக உன் வாழ்க்கையை வாழும்போதுதான் கற்றுக்கொள்வாய். இங்கு காரணமில்லாமல் எந்த காரியமும் நடப்பதில்லை என்பதை முழுமையாக புரிய வைத்துவிட்டு இறைவன் மறைந்து விட்டார். அவரவருக்கு அவர்களின் வாழ்க்கைதான் சிறந்தது என்ற தீர்க்கமான முடிவுடன் தன் வாழ்க்கையை வாழத் தொடங்கினான் அந்த வாலிபன். நாமும் அப்படி வாழத் தொடங்குவோம். கூறப்பட்ட கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த பதிவை பற்றிய தங்களது மேலான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரிவியுங்கள். மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பதிவை முழுசா பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி.